எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு எம்ப்ராய்டரி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ரெஸ்ஸில் நம்ம நேம் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற 2 ஸ்டிச்சஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். என்னென்ன லெட்டர்ஸ் எழுத போகிறீங்களோ அது ஒரு பேப்பரில் இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் அதை ஃபேப்ரிக் மேலே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் டைரெக்டாக ஃபேப்ரிக்கில் கூட எழுதிக்கலாம். இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எம்ப்ராய்டரி த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்ட்ராண்ட் இருக்கும். ஒரு த்ரெட்டில் 6 ஸ்ட்ராண்ட் இருக்கும். 6 நூல் வச்சுருப்பாங்க. அதில் 2 நூல் மட்டும் எடுத்து ஊசியில் கோர்த்து எடுத்துக்கலாம். எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் துணியை ஃபிக்ஸ் பண்ணும்போது துணி நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு தையல் நீட்டாக விழாது. இப்போ நான் பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த அவுட்லைனை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஊசியை கீழ்ப்பக்கத்துலேருந்து மேலே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லெட்டரோட ஏதாவது ஒரு ஓரத்துலேருந்து ஊசியை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இடம் விட்டதுக்கப்புறம் மேலே ஊசியை உள்பக்கமாக விட்டுக்கோங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டதுக்கப்புறம் ஊசியை உள்ளே விட்டுக்கோங்க. இப்போது நமக்கு ஒரு ஸ்டிச் முடிஞ்சாச்சு. 2வது ஸ்டிச் போடும்போது இதோட பேக் சைடில் நம்ம ஸ்டிச் போட்டுக்கணும். பொதுவாக நம்ம தையல் போடும்போது ஃபார்வேர்டில் ஸ்டிச் பண்ணிகிட்டே போவோம். முன்னாடி ஸ்டிச் பண்ணிகிட்டே போவோம். இது பேக் ஸ்டிச்சுங்கிறதுனால பேக் சைடில் இப்போ நம்ம போட்ட தையலுக்கு பேக்வேர்ட்ஸில் இன்னொரு தையல் போட்டுக்க போகிறோம். இப்போ போட்ட இடத்துக்கு பின்னாடி கொஞ்சம் இடைவெளி விட்டு நூலை வெளியே எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல முடிச்சுக்கோங்க. அடுத்து வர ஒவ்வொரு தையலுமே நம்ம இந்த மாதிரி பேக் சைடில் தான் ஸ்டிச் பண்ணிகிட்டே போக போகிறோம். நம்ம போட்ட ஸ்டிச்சில் இருந்து கொஞ்சம் பின்னாடி ஊசியை வெளியே எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கே முடிச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல ஊசியை உள்பக்கமாக விட்டுக்கு போகிறோம். இதே மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த பார்டர்ஸ் ஃபுல்லாக 2 பக்கமும் இருக்கிற பார்டர்ஸ் ஃபுல்லாக நம்ம இந்த பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் பேக் சைடில் இருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்கும் பேக் சைட்லேயும். இப்போ இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அது போகும்போது அந்த கார்னரில் கரெக்டாக ஊசியை விட்டு அதுக்கப்புறம் புதுசாக தையல் போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி 2 பக்கமும் பார்டர்ஸ் எல்லாம் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இது உள்ளே ஃபில் பண்ணுறதுக்காக நான் சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஊசியை மேலே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஊசியை எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஊசி எடுத்த இடத்துக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடில் ஊசியை உள்பக்கமாக விட்டுக்கோங்க. திரும்பவும் இந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பக்கத்தில் முடிச்சுக்கோங்க. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணிகிட்டே போங்க. தையல் போடும்போது இந்த மாதிரி தான் நம்ம கம்ப்ளீட்டாக இதே தையல் தான், இந்த சாட்டின் ஸ்டிச் தான் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். தையல் போடும்போது நடுவில் கேப் எதுவும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஃபேப்ரிக் வெளியே தெரியக்கூடாது. வெளியே தெரியும் போது அசிங்கமாக இருக்கும். ஸோ எந்த கேப்பும் இல்லாத மாதிரி கேப் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட நடுவில் இன்னொரு ஸ்டிச் போட்டு அதை கவர் பண்ணிட்டே போங்க. இந்த லெட்டரோட ஒரு பார்ட் ஃபுல்லாக நம்ம சாட்டின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இப்போ மேலே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மேலே இருந்து கீழே இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதோட ஏதாவது ஒரு ஓரத்தில் இருந்து தையல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ஆப்போசிட்டில் தையலை ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி அங்கேருந்து இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட் சைடில் தையல் போட்டுகிட்டே வாங்க. லெட்டர்ஸ்க்காக நம்ம நிறைய எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். சாட்டினில் கூட நமக்கு பேடட் சாட்டின் ஸ்டிச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிம்பிள் ஒரு சாட்டின் ஸ்டிச் அண்ட் பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் இந்த லெட்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது பண்ணுறதுக்கு தையல் மிஷின் தேவை கிடையாது. ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட் ஊசி இருந்தால் மட்டுமே போதும். ஷர்ட்டில் டிஷர்ட்டில் எல்லாம் நம்ம நேம் எழுதிக்கிறதுக்காக இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி லெட்டர்ஸ் எழுதிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.